அனைவருக்கும் வணக்கம். இப்ப டெஸ்ட் நம்பர் 30யோட ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ, அதுல முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, டாக்டர் அம்பேத்கர் விருது பத்தி குடுத்திருக்காங்க. அதுல கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ, த அவார்ட் இஸ் பிரசன்டட் ஆனுவலி ஆன் சோசியல் ஜஸ்டிஸ் டே அப்படிங்கிறது தப்பு. ஓகேவா? இந்த திருவள்ளுவர் விருது, அண்ணா விருது, பெரியார் விருது எல்லாமே எப்ப குடுப்பாங்க? நமக்கு திருவள்ளுவர் டே அன்னைக்கு தான் குடுப்பாங்க. சரியா? ஸோ, திருவள்ளுவர் டே அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்திருக்கணும். சரியா? அடுத்தது இட் இஸ் கிவன் டு இண்டிவிஜுவல்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு த அப்லிஃப்ட்மென்ட் ஆஃப் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் பாப்புலேஷன் அப்படிங்கிறது கரெக்ட். ஓகேவா? அதாவது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களோட முன்னேற்றத்திற்காக பங்களிக்கக்கூடிய நபர்களுக்கு குடுக்குறாங்க. 2023ல பார்த்தீங்க அப்படின்னா, சண்முகம் அவர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. எதுக்காக அப்படின்னா, இந்த வச்சாத்தி அப்படிங்கிற இந்த வில்லேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரைபல் பீப்பிள் இருந்திருப்பாங்க. அந்த ட்ரைபல் பீப்பிள் வந்து பாதிக்கப்பட்டு இருந்திருப்பாங்க அரசாங்கத்தினால. அரசு அதிகாரிகள் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாரிலாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வச்சாத்தி வில்லேஜ்ல இருக்கக்கூடிய மக்கள் சார்பாக வழக்கு போட்டு, அந்த கேஸ வின் பண்ணி குடுத்தவர் தான் நம்ப சண்முகம் அவர்கள். சரிங்களா? அதனால தான் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கும். சரியா? ஸோ 2, 3, 4 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். இதுவே 2024ல யாருக்கு குடுத்திருப்பாங்க அப்படின்னா, ரவிக்குமார் அவர்களுக்கு வந்து குடுத்திருப்பாங்க. சரியா? ரைட். அடுத்தது. ஸோ சுமன் சுரக்ஷித் மாத்ரித்வா ஆஷ்வாஷன் இனிஷியேட்டிவ். சுமன் அப்படின்னாலே சுமன் ஜீரோ பிரிவென்டபிள் டெத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது தடுக்கக்கூடிய இறப்புகள வந்து நம்ப தடுத்தரணும். அதுதான் அதனுடைய மீனிங். சரிங்களா? ஜீரோ பிரிவென்டபிள் டெத் தடுக்கக்கூடிய இறப்புகள வந்து தடுத்து அ 0வா ஆக்கணும் அப்படிங்கிறது அதோட அப்ஜெக்டிவ். இந்த சுமன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஹெல்த் சிஸ்டம்க்கு கீழ ஓகேங்களா? குறிப்பா இந்த தாய்மார்கள் நலன் சார்ந்து மத்திய அரசாங்கம் திட்டங்கள் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி ஒரு குவாலிட்டியான சர்விஸ குடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த சுமன் அப்படிங்கிற இனிஷியேட்டிவோட அப்ஜெக்டிவ். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட். இதுவே ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்களில் கர்ப்பிணி பெண்களுக்கு இலவச போக்குவரத்து மற்றும் பிரசவ சேவைகளை வழங்குதல். ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்கரம் அப்படிங்கிற திட்டம். மருத்துவமனையில் பிரசவத்தை ஊக்குவிக்க பண ஊக்கத்தொகைகளை வழங்குதல். ஜனனி சுரக்ஷா யோஜனா. ஓகேங்களா? ரூ. 700 வந்து ரூரல் விமன்க்கு குடுப்பாங்க. ரூ. 600 வந்து அர்பன் விமன்க்கு வந்து குடுப்பாங்க. சரியா? ஸோ, ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷனுக்கு வர்றது இதுதான். ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி பொதுவாவே எல்லா இதுலயுமே வந்துரும். சரியா? அடுத்தது. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா பற்றி கீழ்க்காணும் கூற்றுகளில் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ, தவறானது அப்படின்னு பார்க்கிறப்ப, ஸோ தமிழ்நாடு லோக் ஆயுக்தா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2018ல சட்டம் வந்திருக்கும். 13, 11, 2018ல வந்து நமக்கு அத நடைமுறைப்படுத்தி இருப்பாங்க. அதான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல குடுத்திருக்காங்க. அடுத்தது தமிழ்நாடு லோக் ஆயுக்தா இஸ் எ ஃபுல்லி ஜுடிஷியல் பாடி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இது தப்பு. ஓகே. இதான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி. சரியா? அதனால சி அப்படிங்கிறது தப்பா இருக்கு நமக்கு. ஓகேவா? அ நம்ம லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்தது. பிளான்டேஷன் லேபர் ஆக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் தான். 1951. பீடி அண்ட் சிகார் வொர்க்கர்ஸ் ஆக்ட் 1966. கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட் 1970. சரியா? 1970ல வந்திருக்கும். அடுத்தது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் எஸ்டாபிலிஷ்மென்ட் ஆக்ட் 1958 கரெக்ட். ஜர்னலிஸ்ட் ஆக்ட் 1955 கரெக்ட். சரிங்களா? ஸோ 3 மட்டும் தான் தப்பா இருக்கு. என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட்லி மேட்ச்டு பேர்ஸ் கேட்டிருக்காங்க. 4 பேர் வந்து கரெக்ட்டா இருக்கு. சரியா? அடுத்தது. ஸோ மைனாரிட்டி வெல்ஃபேர்க்காக அரசாங்கம் என்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு பாலிசி நோட்ல ஒரு 4 பாயிண்ட்டா குடுத்திருப்பாங்க. அந்த 4 பாயிண்ட் தான் இங்கேயும் குடுத்திருக்காங்க. சரியா? ஸ்டேட் மைனாரிட்டி கமிஷன் எப்ப செட்டப் பண்ணியிருப்பாங்கன்னா 1989. அதே மாரி தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் 1999ல வந்திருக்கும். மைனாரிட்டி எக்கனாமிக் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது. மைனாரிட்டி வெல்ஃபேர்க்காக ஒரு இயக்குனரகம் டைரக்டரேட் அப்படிங்கிறது 2007ல வந்திருக்கும். சரியா? அடுத்தது 1999ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் டிபார்ட்மென்ட்ட ரீநேம் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மைனாரிட்டீஸ் வெல்ஃபேர் அப்படிங்கிறதையும் கூட சேர்த்திருப்பாங்க. சரியா? அப்ப டியும் கரெக்ட் தான் நமக்கு. சி தான் வந்து தப்பா இருக்கு. 2007 அப்படிங்கிறது வரணும். அடுத்தது. 2024ல் சிறைகளில் லோக் அதாலத் அப்படிங்கிற முயற்சிய தொடங்கிய மாநிலம் யாருன்னா, தமிழ்நாடு. ஓகேங்களா? எல்லா ஸ்டேட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. போன வருஷம் நம்ம பண்ணோம். சரியா? அடுத்து 137 பாருங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா 52வது சீஃப் ஜஸ்டிஸ் பி.ஆர். கவாய். ஓகேங்களா? சீஃப் எலக்ஷன் கமிஷனர் ஞானேஷ் குமார் கரெக்ட். சஞ்சய் மல்ஹோத்ரா ஆர்பிஐ கவர்னரா அப்படின்னு பார்த்தா கரெக்ட் தான். சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர் யாருன்னா, பி.கே. ஸ்ரீவஸ்தவா. ஓகேங்களா? பிரவீன் குமார் ஸ்ரீவஸ்தவா. ஃபினான்ஸ் செக்ரட்டரி யாருன்னா, அஜய் சேத் அப்படிங்கிறவர். சரியா? டி.வி. சோமநாதன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. கேபினட் செக்ரட்டரி இவர். ஓகேவா? கேபினட் செக்ரட்டரி தான் டி.வி. சோமநாதன். சரியா?
இப்ப என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட்லி மேட்ச்டு பேர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 3 பேர் தான் நமக்கு கரெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கு. ஸோ ஒன்லி 3. அடுத்தது 2025 ஜூன் மாதம் ரிசர்வ் வங்கி பணவியல் கொள்கை குழுவின் முக்கிய முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 2025 ஜூன் அப்படிங்கிறப்ப இந்த எக்ஸாம்ல வர்றது கொஞ்சம் டவுட் தான். சரிங்களா? ஸோ ரெப்போ விகிதத்த வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 50 அடிப்படை புள்ளிகள வந்து குறைச்சிருக்காங்க. சரியா? ஸோ 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ்ல ரெப்போ ரேட்ட கம்மி பண்ணியிருக்காங்க. 6.0ல இருந்தத 5.50 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ரெப்போ ரேட் இப்ப 5.5 ஓகேவா? ஸோ செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019 இந்திய பாராளுமன்றத்தில் 2019ஆம் ஆண்டு டிசம்பரில் நிறைவேற்றப்பட்டது. கரெக்ட் தான். அ அந்த குடியுரிமை திருத்தச் சட்டத்தினுடைய விதிகள் 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. நடைமுறைக்கு வந்தது மே மாதம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். மார்ச் 11ஆம் தேதி தான் அத கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே இங்க கரெக்ட் தான். அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் 67 பி என்ற சரத்து மாநிலங்களவையின் தலைவர் நீக்கப்படும் நடைமுறை குறித்து கூறுகிறது. ஸோ ஆர்டிகிள் 67 பி அப்படிங்கிறது நமக்கு ரிமூவல் ஆஃப் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? 14 டேஸ் நோட்டீஸ் குடுத்து 2/3 மெஜாரிட்டில பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ கரெக்ட் தான். இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ராஜ்யசபா சேர்பர்சன் மேல ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. அவர வந்து பதவி விலகச் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மோஷன் கொண்டு வந்திருப்பாங்க. அத பேஸ் பண்ணி தான் இந்த கேள்வி வந்திருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு நாடு ஒரு தேர்தல் முன்மொழிவுடன் தொடர்புடைய திருத்தச் சட்ட மசோதா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 129த் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் பில் சரிங்களா? இப்ப வந்து இது பார்லிமென்ட்டோட ஜாயிண்ட் கமிட்டியோட ரிவ்யூல இருக்கு. இன்னும் அதுல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாம தான் இருக்கு. சரியா? அடுத்தது மிஷன் மௌசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் காலநிலை மாற்றம் மற்றும் அதிதீவிர வானிலை நிகழ்வுகளை முன்கூட்டியே கணிக்க உருவாக்கப்பட்ட திட்டம். அதாவது மிஷன் மௌசம் கீழ என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஏர்லி வார்னிங் சிஸ்டம்லாம் வச்சிருப்போம். உதாரணத்துக்கு ரேடார்ஸ் வச்சிருப்போம். ஆ வெதர் மானிட்டரிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே வச்சிருப்போம். அது எல்லாமே அப்கிரேட் பண்றது தான் இந்த மிஷன் மௌசம் அப்படிங்கிறது. டாப்லர் ரேடார் அந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து செட்டப் பண்ண போறாங்க. சரியா? ஸோ இந்த ஒரு திட்டமானது சுற்றுச்சூழல், காடுகள் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது தவறு. சரியா? மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயன்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சகம் இருக்கு. சரியா? மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயன்சஸ் அப்படின்னு சொல்லி. அந்த அமைச்சகத்துக்கு கீழ தான் இந்த திட்டம் வருது. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. என்ன கேட்டிருக்காங்க? சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்தது இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் மெரைன் எலைட் ஃபோர்ஸ் தமிழ்நாடு அரசாங்கம் தான் செட்டப் பண்ணியிருக்காங்க. எந்த பகுதியில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்ஃப் ஆஃப் மன்னார் ரீஜியன்ல பயோடைவர்சிட்டிய பாத்துக்கிறதுக்காகவும், கன்சர்வேஷன்க்காகவும் இந்த மெரைன் எலைட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத செட்டப் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது கரெக்ட் பேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ லாங்வுட் சோளா அப்படின்னா நீலகிரி கரெக்ட். கரைவெட்டி அப்படின்னா ஆ நமக்கு அரியலூர் கரெக்ட் தான். நஞ்சராயன் அப்படிங்கிறது திருப்பூர்ல இருக்கு. கழுவேலி அப்படிங்கிறது விழுப்புரம்ல இருக்கு. அப்ப இது 2ம் தப்பு. கரெக்ட் பேர் அப்படின்னா 2 ஒன்லி கரெக்ட். சரியா? அடுத்தது நீதிபதி சந்துரு குழு பள்ளிகளில் சாதி அடையாளங்களை நீக்க வேண்டும் என பரிந்துரைத்தது. கரெக்ட் தான். இந்த கலர் கலரா கயிறு கட்டுறது, ரிப்பன் போடுறது, சைக்கிள்ல வந்து கலர் கலரா பெயிண்ட் அடிச்சுக்கிறது, இந்த மாரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? ரெக்கமெண்டேஷன்ஸ்ல. அதே மாரி சமூக நீதி மாணவர் படை என்ற அமைப்பை உருவாக்க பரிந்துரைத்தது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதுவுமே கரெக்ட் தான். அதே மாரி பள்ளிகள்ல பார்த்தீங்கன்னா, ஜாதிய பெயர்கள் அரசாங்க பள்ளிகளே பார்த்தீங்கன்னா, ஒரு சிலது வந்து ஜாதி பேர்ல இருக்கும். அதெல்லாம் நீக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆ ஒரு கம்யூனிட்டியைச் சேர்ந்த ஆ மெஜாரிட்டி கம்யூனிட்டி இருக்கக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய ஆசிரியர்கள வந்து கொஞ்சம் மாத்தி அமைக்கணும். இப்ப ஹச்எம்லாம் இருக்காங்க அப்டின்னா, மெஜாரிட்டி கம்யூனிட்டில இருக்கக்கூடிய ஹச்எம்மே இருந்தாருன்னா, அவங்களெல்லாம் மாத்தி அமைக்கணும். அந்த மாரிலாம் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ இதுல எது சரி அப்டின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே இங்க கரெக்ட் தான். ஓகேவா? அடுத்தது which city in Tamil Nadu was selected under the Urban Heat Island Mitigation Pilot Project in 2025? இந்த அர்பன் ஹீட் ஐலேண்ட் மிட்டிகேஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மென்ட் புரோகிராம் தான் பண்றாங்க. சரியா? யுஎன்இபியோட கூல் கொலிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பிரிவு இருக்கு. அவங்க தான் பண்றாங்க. இதுல சென்னைய வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 147. ஸோ இந்த கொஸ்டின் ஃபேக்சுவலி இன்கரெக்ட்டா இருக்கு. ஸோ என்ன ஒரு பேசிஸ்ல கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் காட்ஸ்ல இல்லாத ஹெரிடேஜ் சைட் அப்படின்னு பார்க்கிறப்ப நமக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் சைட்ல இல்லாதது எது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அதுல கல்ஃப் ஆஃப் மன்னார் தான் வந்திருக்கணும். ஸோ ஃபேக்சுவலி இன்கரெக்ட் இந்த கொஸ்டின். ஸோ அத விட்டுருங்க. சரியா? அடுத்தது விச் மினிஸ்ட்ரி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் நமாமி கங்கா புரோகிராம்
ஓகேங்களா? ஸோ நமாமி கங்கா புரோகிராம் அப்படிங்கிறது 2014 ஜூன் மாசம் வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த திட்டத்த நடைமுறைப்படுத்துறது யாருன்னா, ஜல் சக்தி அமைச்சகம் தான் நடைமுறைப்படுத்துறாங்க. ஓகேவா? அடுத்தது, தமிழ்நாட்டில் பொற்பனைக்கோட்டை அகழ்வாய்வில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட முக்கிய தொல்பொருட்களில் எது அடங்கும்? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கோல்டு இது கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு எலும்பு முனை கருவி மற்றும் 6 இதழ் தங்க மூக்குத்தி அப்படிங்கிறது தான் சரியான விடை. பொற்பனைக்கோட்டை அகழ்வாராய்ச்சி தளம் அப்படிங்கிறது நமக்கு புதுக்கோட்டையில இருக்கு. ஓகேவா? அடுத்தது இன்டர்நேஷனல் டுகோங் கன்சர்வேஷன் சென்டர பத்தி குடுத்திருக்காங்க. அதுல கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சென்டர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அது தவறு. நாகப்பட்டினம் இல்ல. அது எங்க இருக்கு? நமக்கு மனோரா அப்படிங்கிற பகுதி. மனோரா எங்க இருக்கு அப்படின்னா, தஞ்சாவூர்ல இருக்கு. ஓகேவா? ஸோ மனோரா, தஞ்சாவூர் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு. ஸோ த சென்டர் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் டிஎன் ஷோர் அப்படிங்கிற திட்டம். தமிழ்நாடு சஸ்டெய்னபிளி ஹார்னஸிங் ஓஷன் ரிசோர்ஸஸ் அண்ட் ப்ளூ எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நெய்தல் மீட்சி இயக்கம்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அதுதான் இந்த டிஎன் ஷோர் அப்படிங்கிறது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இதுக்கு கீழ தான் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? இப்ப கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ன்னு பார்க்கிறப்ப ஒன்லி 2 அப்படிங்கிறது தான் கரெக்ட். துகோங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, என்ன ஐயுசிஎன்ல என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டேஞ்சர்ட் அப்படிங்கிற பிரிவுக்கு கீழ வரும். சரிங்களா? என்டேஞ்சர்ட் ஸ்பீசியஸா இருக்கு. ஓகேவா? அடுத்தது சோழர் காலத்து கல் தூண் கண்டுபிடிப்பை பற்றி கீழ்காணும் வாக்கியங்களில் எது சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கல் தூண் கடலூர் பல்லூரில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு குடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். கடலூர் மாவட்டத்தில தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தூணில் உள்ள கல்வெட்டின்படி கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள் 14 அடிக்கோல் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது அடிக்கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழர்களுடைய லேண்ட் மெஷர்மென்ட்ட பத்தி இருக்கும். சரிங்களா? 14 அடிக்கோல் அப்படிங்கிறது கரெக்ட் தான். விக்கிரம சோழா காலகட்டத்த சேர்ந்தது அப்படிங்கிறதையும் இதில கூடுதலா குடுத்திருப்பாங்க. சரியா? விக்கிரம சோழருடைய காலகட்டத்த சேர்ந்தது. ஓகேவா? ஸோ இது போத் கரெக்ட்ஸ். 2மே கரெக்ட் தான் இதுல. அடுத்தது, சதய விழா பற்றிய வாக்கியங்களில் எது சரியானவை? சதய விழா என்பது 1ஆம் ராஜராஜ சோழனின் பிறந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் தஞ்சாவூரில் கொண்டாடும் விழா ஆகும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். அவருடைய பிறந்த நாள தான் சதய விழா அப்படின்னு சொல்றாங்க. இந்த விழா பங்குனி மாதத்தில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அது தவறு. பங்குனி மாதம் இல்ல. எந்த மாதம்? ஐப்பசி மாதம். ஓகேங்களா? ஐப்பசி மாதத்துல தான் இந்த விழா எடுக்கப்படுது. சரியா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. என்ன கேட்டிருக்காங்க? சரியானது கேட்டிருக்காங்க. இப்போ 1 மட்டும் தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ தமிழ் வார விழா குறித்த கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானவை? தமிழ் வார விழா ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை நடைபெறுகிறது. இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. எ அந்த நம்மளுடைய கவிஞர் பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த நாள தான் தமிழ் வார விழாவாக கொண்டாடியிருந்தாங்க. ஸோ 2மே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்ஸர். சரியா? அடுத்தது 2024, 25 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் மின்னணு ஏற்றுமதி குறித்து கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானவை? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ்நாடு 2024, 25ல் மொத்தம் 14.65 பில்லியன் மதிப்புள்ள மின்னணு ஏற்றுமதி செய்துள்ளது. ஸோ தமிழ்நாடு எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ்ல அரவுண்ட் $14 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. நேஷனல் லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, 41% ஷேர் அப்படிங்கிறது இருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாடு தேசிய அளவுல முதல் இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கோம். சரியா? ஸோ 2மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்ஸர். சரியா? அடுத்தது லெவல் அப் அப்படிங்கிற திட்டம் தமிழக பள்ளிக் கல்வித்துறை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுடைய இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் இது எல்லாத்தையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கம். ஸோ இந்த லெவல் அப் அப்படிங்கிற திட்டம்னா, நமக்கு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்ட். அடுத்தது 156 விண்ட் எனர்ஜி இந்தியா பற்றி கீழ்க்கண்டவற்றில் எது சரியானது? The Wind Energy India Conference 2024 was recently held in கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கோவையில நடக்கல. சென்னையில தான் நடந்துச்சு. சரிங்களா? சென்னை அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்தது தமிழ்நாடு கவர்ன்மென்ட் ஹஸ் செட் எ டார்கெட் ஆஃப் கிரியேட்டிங் 30 ஜிகாவாட் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி கெபாசிட்டி இன் 6 இயர்ஸ். அடுத்த 6 ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா, 30 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திய உருவாக்குறதுக்கான இலக்கு நிர்ணயித்திருக்கோம். அது கரெக்ட் தான். சரிங்களா? மாநாடு மட்டும் தான் சென்னையில நடந்துச்சு. அப்படிங்கிறப்ப நமக்கு சரியானது கேட்டிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். சரியா? அடுத்தது பாதம் பாதுகாப்போம் திட்டம் குறித்து கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? சோ இந்த திட்டம் தமிழக அரசால் தொடங்கப்பட்டுள்ளது. கரெக்ட் தான். இந்த திட்டம் சிறுவர் வளர்ச்சி குறித்த திட்டமாகும் அப்படிங்கிறது தப்பு. நீரிழிவு நோயால் பாதங்களில் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதே திட்டத்தின் நோக்கம். கரெக்ட் தான்.
ஓகேங்களா? ஸோ ஏ அண்ட் சி அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு கரெக்ட். 4த் ஸ்டேட்மெண்ட் சம்மந்தமே இல்லாத ஸ்டேட்மெண்ட் சரிங்களா? ஸோ நமக்கு டயாபெட்டிஸ் வந்துச்சுனாலே என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு பாதங்கள்ல வந்து பாதிப்புகள் ஏற்படும். அத சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாதம் பாதுகாப்போம் அப்படிங்கிற திட்டத்த வந்து தமிழக அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்க்கு இங்கிலீஷ்ல என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இன்டகிரேட்டட் டயபெட்டிக் ஃபுட் கேர் புரோகிராம் அப்படிங்கிறது. சரியா? தமிழ்நாடு இன்டகிரேட்டட் டயபெட்டிக் ஃபுட் கேர் புரோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதம் பாதுகாப்போம் அப்படிங்கிற திட்டம். ஸோ அதே மாரி நமக்கு டயபெட்டிக் ஃபுட் கிளினிக் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருந்தாங்க. ஓகேவா? நம்ம எப்படி காய்ச்சல்னா கிளினிக்கு போறோம். அது மாரி டயபெட்டிஸ்னால கால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அதுக்கு டயபெட்டிக் ஃபுட் கிளினிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடங்கியிருந்தாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. சரியா? எங்க தொடங்கியிருந்தாங்க அப்படின்னா, தஞ்சாவூர்ல தொடங்கியிருப்பாங்க. அதன் பிறகு இப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலயும் அ தலைமை மருத்துவமனைகள்ல கொண்டு வந்துட்டாங்க. ஆனா முதல்ல தொடங்கப்பட்டது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர். இப்ப உங்களுக்கு உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு யாருக்காவது டயாபெட்டிஸ்னால கால்ல ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அவிங்களெல்லாம் எங்க கூட்டிட்டு போவோம்னா, நம்ம மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு கூட்டு போய் இந்த டயபெட்டிக் ஃபுட் கிளினிக்ல போய் அவங்கள காமிச்சீங்க அப்படின்னா, அவங்கள அரசாங்கமே பார்த்துக்கும். சரியா? ஸோ இதெல்லாம் நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு. அடுத்தது 158 தமிழ்நாட்டின் 16வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் குறித்து கீழ்க்கண்டவற்றை கவனிக்கவும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது 16த் ஃபினான்ஸ் கமிஷன் மீட்டிங் வந்து நம்பளும் 16த் ஃபினான்ஸ் கமிஷன் நம்ம அரசாங்கமும் அவங்களும் மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு சில சஜஷன்ஸ அவங்க கிட்ட குடுத்திருப்போம். என்ன குடுத்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியா இருக்கு. இல்லையா? நமக்கு 50 ஐ மீன் ஃபினான்ஸ் கமிஷனோட டெவல்யூஷன் கிரைட்டீரியால பார்த்தீங்கன்னா, இன்கம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த இன்கம் டிஸ்டன்ஸ்க்கு வந்து அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர் கேபிட்டா இன்கம் வந்து யூஸ் பண்றாங்க. ஆனா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பர்ச்சேசிங் பவர் பாரிட்டி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அதே மாரி அந்த டெமோகிராபிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? டெமோகிராபிக் பெர்ஃபார்மன்ஸ்க்குன்னு ஒரு பெர்சன்டேஜ் குடுப்பாங்க. அத நம்ம 15லிருந்து 20% இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்போம். அதுவும் கரெக்ட் தான். அதே மாரி இன்னொரு விஷயம் சொல்லியிருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கான்ட்ரிபியூஷன் டூ நேஷன்ஸ் எக்கானமி. ஒரு தேசிய அந்த உள்நாட்டு உற்பத்திக்கு ஜிடிபிக்கு மாநிலத்தின் பங்களிப்பு அப்படின்னு ஒரு புது கிரைட்டீரியாவ நம்ம சஜெஸ்ட் பண்ணியிருப்போம். அதுக்கு ஒரு 15% அ டெவல்யூஷன் பெர்சன்டேஜா குடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா? ஸோ இந்த மாரியான ரெக்கமெண்டேஷன்ஸ தான் நம்ம குடுத்திருப்போம். ஸோ அத அக்செப்ட் பண்றது அவங்களோட விஷ் தான். சரியா? அதே மாரி நமக்கு இந்த டாக்ஸ் டெவல்யூஷன் அப்படிங்கிறது 41% தான் இருக்கு. அத 50% உயர்த்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா? ஸோ இத பொறுத்தவரைக்கும் 2மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்ஸர். அடுத்தது அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேஷியோ ஆஃப் தமிழ்நாடு 39.4 1,00,000க்கு கால்குலேட் பண்ணுவாங்க. மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேஷியோ அப்டின்னா. அதே ஐஎம்ஆர் அப்படிங்கிறது 1000 த்துக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. அதுல 7.7 இருக்கும். 2மே கரெக்ட் தான். என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ போத் கரெக்ட். சரியா? அடுத்தது ஒன் ஹெல்த் அண்ட் கிளைமேட் ஹப் ஓகேங்களா? ஒன் ஹெல்த் அண்ட் கிளைமேட் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் ஹெல்த் அண்ட் ஒன் கிளைமேட் சென்டர் எல்லாமே கரெக்ட் தான். சரியா? ஸோ இந்த ஒன் ஹெல்த் அண்ட் கிளைமேட் சென்டர் பத்தி குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஒன் ஹெல்த் அப்ரோச் அப்படிங்கிறது WHO அப்ரோச். ஓகேங்களா? ஒன் ஹெல்த்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மனிதர்களோட ஹெல்த்த மட்டும் பார்த்துக்காம, என்விரான்மென்ட் ஹெல்த், அனிமல் ஹெல்த் எல்லாத்தையுமே இன்டகிரேட்டடா பார்த்துக்கிறது தான் இந்த ஒன் ஹெல்த் அப்ரோச் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்ப சுற்றுச்சூழல்ல ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அது அனிமல்ஸ்க்கு வந்து அந்த பாதிப்பு வரும். அனிமல்ஸ்க்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா, ஜூனோடிக் டிசீஸஸா நமக்கு வரும். ஓகேங்களா? அப்ப ஒன் ஹெல்த் அப்ரோச் அப்படிங்கிறது எல்லாத்தோட ஹெல்த்தையும் இன்டகிரேட்டடா பார்த்துக்கிறது தான் இந்த ஒன் ஹெல்த் அப்ரோச். இதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒன் ஹெல்த் அண்ட் கிளைமேட் ஹப் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. சரியா? அத பத்தி தான் 3 ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காங்க. 3 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு கரெக்ட் தான். ஸோ என்ன குடுத்திருக்காங்க? தமிழ்நாடோட சுகாதாரத்துறை இந்த மையத்தை அமைக்க திட்டமிட்டுள்ளது. கரெக்ட் தான். இந்த மையம் வெப்பநிலை உயர்வு, நோய் பரவல் மற்றும் கடலோர பாதிப்புகள் போன்ற பிராந்திய சவால்களை எதிர்கொள்கிறது அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். இம்மையம் செயற்கை நுண்ணறிவியல் நோய் பாதிப்பு மாதிரிகளை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபடும் அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஸோ, அ ஏஐய பேஸ் பண்ணி டிசீஸ் பிரிடிக்ஷன் வந்து பண்ணுவாங்க. அதுதான் 3 பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ 3மே கரெக்ட் தான். அதுக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ டி அப்படிங்கிற ஆப்ஷனே வராது. சரியா? ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஏபிசி கரெக்ட். ஓகேவா? இது வந்து WHO அப்ரோச்ச பேஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது திருவள்ளுவர் தினத்தன்னைக்கு குடுக்கக்கூடிய விருதுகள பத்தி குடுத்திருக்காங்க. திருவள்ளுவர் விருது படிக்கரம் அவர்களுக்கு கரெக்ட் தான். அண்ணா விருது எல். கணேசன் அவர்களுக்கு கரெக்ட் தான். அடுத்து மகாகவி பாரதியார் விருது வந்து பார்த்தீங்கன்னா, கபிலன் அவர்களுக்கு. பாவேந்தர் பாரதிதாசன் விருது வந்து பார்த்தீங்கன்னா, பொன் செல்வ கணபதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? பொன் செல்வ கணபதி அவர்களுக்கு. ஜி.ஆர். ரவீந்திரநாத் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, திருவி.க. அவார்ட் வந்து குடுத்திருப்பாங்க. சரியா? திருவி.க. அவார்ட் தான் வந்து ஜி
ரவீந்திரநாத்துக்கு, பொன் செல்வ கணபதி அவர்களுக்கு தான் பாவேந்தர் பாரதிதாசன் விருது வழங்கப்பட்டிருக்கும். சரியா? அப்ப ஏபிசி அப்படிங்கிறது கரெக்ட். என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்லி ஏ, பி, சி அப்படிங்கிறது மட்டும் கரெக்ட். சரியா? நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் இரும்பின் தொன்மை அறிக்கை தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? தமிழ்நாடு அரசு இரும்பின் தொன்மை தமிழ்நாட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற சமீபத்திய கதிரியக்க கால மதிப்பீடு தேதிகள் என்ற அறிக்கையை வெளியிட்டுள்ளது. ஸோ இந்த இரும்பின் தொன்மை ஆன்டிக்விட்டி ஆஃப் அயர்ன் அப்படிங்கிற இந்த ஒரு ஆய் ஆ ஒரு ஆராய்ச்சி இதழ வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ, ராஜன் மற்றும் சிவானந்தம் அவங்க தான் வந்து இந்த அந்த ஒரு ஆய்வறிக்கைய தயார் செஞ்சிருப்பாங்க. ராஜன் மற்றும் சிவானந்தம் அப்படிங்கிற இவங்க 2 பேரும். சரிங்களா? ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, சிவகலையில கிடைக்கப்பெற்ற பொருட்கள் அத வந்து நமக்கு ஏஎம்எஸ் மற்றும் ஓஎஸ்எல் டெஸ்டிங்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுலருந்து என்ன ஃபைண்டிங்ஸ் இருக்கு, என்ன ரிப்போர்ட் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ, அத பத்தி தான் இங்க குடுத்துருக்காங்க. இந்த ஆய்வு தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் கண்டறியப்பட்ட முதுமக்கள் தாழி மாதிரிகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது. கரெக்ட் தான். சிவகலை பகுதியில சிவகலை பரம்பு பரம்பு அப்படின்னா பரியல் சைட். ஸோ அங்கிருந்து எடுக்கப்பட்ட பொருட்கள் அதனுடைய ஆராய்ச்சிய பத்தி தான் இங்க குடுத்துருக்காங்க. சரியா? ஆய்வுகள பத்தி தான் இங்க குடுத்துருக்காங்க. இந்த அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் இரும்பு காலம் சுமார் 1345 ஆண்டுகளிலிருந்து துவங்கி இருக்க வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இது தவறு. சரிங்களா? ஸோ அதனுடைய காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2953 டூ 3345 பிசி. சரியா? இந்த காலகட்டத்திலிருந்து துவங்குவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இங்க டைம் பீரியட தப்பா குடுத்துருக்காங்க. சரியா? 2953 டூ 3345 இந்த நம்பர மறந்துறாதீங்க. கண்டிப்பா எக்ஸாம்ல வரும். சரியா? 2953 டூ 3345 பிசி. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? சரியான ஸ்டேட்மெண்ட்ட கேட்டிருக்காங்க. 1 அண்ட் 2 மட்டும் தான் கரெக்ட். சரியா? அடுத்தது. ரீசென்ட்டா வாங்குன ஜிஐ டாக். ஜிஐ டாக்ல தமிழ்நாட்டுக்கு மொத்தம் 69 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ, அதன்படி பார்க்கிறப்ப தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு இந்தியாவிலேயே. ஃபர்ஸ்ட் யாருன்னா யுபி தான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. சரியா? தமிழ்நாட்டிலேயே அதிகமா எந்த மாவட்டத்துக்கு ஜிஐ டாக் இருக்குன்னா, தஞ்சாவூருக்கு. கிட்டத்தட்ட 11 பொருட்களுக்கு வந்து ஜிஐ டாக் வந்து வச்சிருக்காங்க. சரியா? இதெல்லாம் ஏப்ரல் மாசத்தோட டேட்டா. இது மாசம் மாசம் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரியா? ரைட். இப்ப பண்ருட்டி பலாப்பழத்துக்கும் குடுத்திருப்பாங்க. பண்ருட்டி முந்திரிக்கும் குடுத்திருப்பாங்க. புளியங்குடி எலுமிச்சை தென்காசி பகுதியைச் சேர்ந்தது. பெரம்பலூரைச் சேர்ந்த செட்டிக்குளம், செட்டிக்குளத்தைச் சேர்ந்த சின்ன வெங்காயத்துக்கு குடுத்திருப்பாங்க. சம்பா வத்தல் அப்படிங்கிறது விருதுநகர். சரியா? சம்பா வத்தல் அப்படிங்கிறது விருதுநகர். அதே மாரி சித்திரைக்கார் அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு ராமநாடு பகுதியைச் சேர்ந்த சித்திரைக்கார் அரிசி. அ கன்னியாகுமரி பகுதி தோவாளையைச் சேர்ந்த மாணிக்க மாலை குடுத்திருப்பாங்க. தோவாளை, மாணிக்க மாலை. அதே மாரி கும்பகோணம் வெற்றிலைக்கு வந்து குடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில பொருட்களுக்கு வந்து ரீசென்ட்டா ஜிஐ டேக் வழங்கப்பட்டுச்சு. இங்க கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. கரெக்ட் பேர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 3 பேரும் கரெக்ட். அடுத்தது இன்சாட் 3டி 2013ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. 3டிஆர் 2016, 3டிஎஸ் அப்படிங்கிறது 2024 3மே கரெக்ட் தான். 3டி இங்கேயும் 3 தான் வரும். 6ன்னா இங்கே 6 வந்துரும். சரிங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 3டிஎஸ் போன வருஷம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ 3மே கரெக்ட் தான். அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது மிஷன் வாத்சல்ய திட்டம் எந்த சட்டத்தின் விதிகளை நிறைவேற்றுவதற்காக முதன்மையாக செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷன் வாத்சல்யா அப்படின்னாலே ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிறது வந்துரும். ஓகேங்களா? அப்ப சிறார் நீதிமன்ற சட்டம் அப்படிங்கிறது தான் கரெக்ட். மிஷன் வாத்சல்யா அப்படிங்கிறதும் சிறார் நீதிமன்ற சட்டமும் தான் ஒண்ணா வரணும். சரியா? அடுத்தது விச் மெட்டல் இஸ் யூஸ்ட் பை இஸ்ரோ டு புரொடெக்ட் ராக்கெட்ஸ் ஃப்ரம் ஹீட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஹீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் அலாய் தான் வந்து பயன்படுத்துறாங்க. சரியா? அடுத்தது நிலத்தடி நீர் மேலாண்மைக்காக மத்திய அரசு தொடங்கியுள்ள இணையதளம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூ நீர் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? பூ நீர் போர்ட்டல் அப்படிங்கிறது நமக்கு நிலத்தடி நீர் மேலாண்மைக்காக மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த போர்ட்டலா இருக்கு. அடுத்தது சர்வதேச விண்வெளி நிலையம் செல்லும் முதல் இந்திய விண்வெளி வீரராக தேர்வாகியுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபான்சு சுக்லா அவர்கள். சரிங்களா? சுபான்சு சுக்லா தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் டூ கோ டூ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஓகேவா? சர்வதேச விண்வெளி நிலையம் செல்லக்கூடிய முதல் இந்தியராக இருக்கார். ஃபர்ஸ்ட் விண்வெளிக்கு போனது இந்தியாவிலிருந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராகேஷ் சர்மா. சோயூஸ் T1 அப்படிங்கிற ராக்கெட் மூலியமா ஏப்ரல் 1984ல போயிருப்பார். ரஷ்யா கூட சேர்ந்து போயிருப்பார். அதுக்கப்புறமா இந்தியர்கள்ல பார்க்கிறப்ப கோபி தோட்டக்குரா போன வருஷம் ஸ்பேஸ் டூரிசம்க்கு வந்து போயிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா சுபான்சு சுக்லா இப்போ. சரிங்களா? இடையில இந்த சுனிதா வில்லியம்ஸ், கல்பனா சாவ்லா இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. இவங்க ஸ்பேஸ்க்கு போறப்ப அமெரிக்கன் சிட்டிசன்ஸா வந்து இருந்திருப்பாங்க. சரியா? ரைட். அடுத்தது. பாரதிய பாஷா சம்மன் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்து 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு வெளியிட்ட விண்வெளி தொழில்துறை கொள்கையின் முக்கிய இலக்குகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10,000 ஜாப்ஸ், 10,000 கோடி முதலீடு. சரிங்களா? 10,000 அப்படின்னு சொல்லி வரும். 10,000 crore இன்வெஸ்ட்மென்ட், 10,000 ஜாப்ஸ். ஓகேவா? அடுத்தது
ஸோ இது வந்து தமிழக அரசாங்கம் வழங்கக்கூடிய மந்த்லி பென்ஷன். ஓகேவா? ஸோ மந்த்லி பென்ஷன் அப்படின்னு பார்க்கிறப்ப, டிசேபிள்டு பீப்பிள், டிஃபரண்ட்லி ஏபிள்டு பீப்பிள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு ரூ. 1500 குடுப்பாங்க. அதே மாரி ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜீஸ் இருக்காங்க இல்லையா? இலங்கை தமிழர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு ரூ. 1500 குடுப்பாங்க. மீதி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, 1200 அப்படிங்கிறது தான் குடுப்பாங்க. அப்படி பார்க்கிறப்ப, விடோ பென்ஷன் ஸ்கீமும் பார்த்தீங்கன்னா, 1200 தான் வரணும். சரியா? ஸோ செகண்ட் ஒன் மட்டும் தப்பு. மீதி எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு. ஸோ ஏ, சி, டி அப்படிங்கிறது தான் கரெக்ட். டிஃபரண்ட்லி ஏபிள்டு பீப்பிள்க்கும் இலங்கை தமிழர்களுக்கு மட்டும் தான் 1500. மீதி எல்லாமே 1200 தான். சரியா? கண்ண மூடிட்டு போட்டுறலாம். அடுத்தது. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஆணையம் எந்தெந்த இந்திய அரசியலமைப்பு கட்டுரைகளின் கீழ் உருவாக்கப்பட்டு மறுசீரமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, மார்ச் 15, 1993ல உருவாக்கப்பட்டிருக்கும். என்னென்ன ஆர்டிகல்ஸ் வரும் அப்படின்னா, 16 சப் கிளாஸ் 4 அண்ட் ஆர்டிகிள் 340. சரியா? நெக்ஸ்ட். இந்தியாவில் சாதி அடிப்படையிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பை பற்றிய கீழ்காணும் கூற்றுக்களை கவனியுங்கள். அதுல சரியான ஸ்டேட்மெண்ட்ட கேட்டிருக்காங்க. தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1948ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் கீழ் மத்திய அரசால் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ எவ்ரி 10 இயர் ஒன்ஸ் தான் நம்ம நடத்துறோம். 5 இயர் ஒன்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. தற்போது சாதி அடிப்படையிலான கணக்கெடுப்பு பட்டியலின சாதிகள் மற்றும் பழங்குடியினர் ஆகியோருக்கு மட்டும் மேற்கொள்ளப்படுகிறது. கரெக்ட் தான். ஓகேங்களா? 1931ல தான் நம்ம லாஸ்ட்டா காஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறத எடுத்திருப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா 1951லேருந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் அமெண்ட்மென்ட் ஆக்ட் படி பார்க்கிறப்ப சாரி ஃபர்ஸ்ட் அமெண்ட்மென்ட் வராது. ஸோ 1951லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எஸ்சி, எஸ்டி பாப்புலேஷனுடைய டேட்டாவ மட்டும் தான் எடுக்கிறோம். மத்த காஸ்ட்டோட பாப்புலேஷன் அந்த டேட்டாவ நம்ம எடுக்கிறது கிடையாது. இப்ப 2026, 27ல நடக்கக்கூடிய சென்சஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா இந்தியாவோட இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் காஸ்ட் சென்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அதே மாரி இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ் எதுனாலும் அது இதுதான். சரிங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸாவும் இருக்க போகுது. ரைட். அடுத்தது. விஜய் திவாஸ் அப்படிங்கிற இந்த தினத்த பத்தி குடுத்திருக்காங்க. விஜய் திவாஸ் அப்படிங்கிறது நமக்கு டிசம்பர் 16, நவம்பர் 16 இல்ல, டிசம்பர் 16. சரியா? 1971 இந்தியா, பாகிஸ்தான் போரினுடைய வெற்றிய கொண்டாடக்கூடிய வகையில தான் இந்த விஜய் திவாஸ் அப்படிங்கிறத நம்ம கொண்டாடுறோம். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. சோ போத் ஆர் இன்கரெக்ட். சரியா? லாஸ்ட்டா வருவாய் நிர்வாக ஆணையர் குறித்த கூற்றுகள்ல எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர்களின் தலைமையில் செயல்படும் மாவட்ட நிர்வாகத்தின் மேற்பார்வையாளர் வருவாய் நிர்வாக ஆணையராக இருப்பார். கரெக்ட் தான். பாலிசி நோட்ல இருந்து டைரக்ட்டா எடுத்து வச்சிருக்காங்க. பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை செயல்படுத்தும் மாநில நிவாரண ஆணையராகும். ஸ்டேட் ரிலீஃப் கமிஷனர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? கமிஷனர் அ கமிஷனர் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன ஸ்டேட் ரிலீஃப் கமிஷனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு கரெக்ட் தான். 2மே கரெக்ட் தான் இங்க. சரிங்களா? ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்திருக்கோம். நன்றி.